நம்ம லாஸ்ட் வீடியோவில் எம்பிரிக்கல் ஃபார்முலா மாலிகுலர் ஃபார்முலா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம வீடியோவிலேயே நான் சொல்லியிருந்தேன், எம்பிரிக்கல் ஃபார்முலா மாலிகுலர் ஃபார்முலா ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுல உங்களுக்கு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு நான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஒன் எம்பிரிக்கல் ஃபார்முலா மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். செகண்டில் மாலிகுலர் ஃபார்முலாவும் சேர்த்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ மாலிகுலர் ஃபார்முலாவில் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது மாலிகுலர் மாஸ் நமக்கு வேணும். மாலிகுலர் மாஸ் இருந்ததுன்னா மாலிகுலர் ஃபார்முலாவை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், எலமெண்ட்டுடைய பர்சன்டேஜ் வித் மாலிகுலர் மாஸ். ஸோ மாலிகுலர் மாஸ் சம்டைம்ஸ் கொடுக்காம பர்சன்டேஜ் ஆஃப் த எலமெண்ட் வித் வேப்பர் டென்சிட்டி அப்படின்னா நாம் மாலிகுலர் மாஸ் நாம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம ஃபார்முலாவை அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு வேப்பர் டென்சிட்டி உங்களுக்கு ஹைட்ரேட்டட் மாலிகுல்ஸாக இருந்ததுன்னா எப்படி? சப்போஸ் மாலிகுலர் ஃபார்முலாவில் அந்த கொடுத்துருக்கக்கூடிய மாலிகுலர் ஃபார்முலா அந்த சப்ஸ்டன்ஸ் ஹைட்ரேட்டட் சப்ஸ்டன்ஸாக இருந்தது அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடிய ஆக்சிஜனையும் ஹைட்ரஜனை முக்கியமாக ஆக்சிஜனோட சேர்த்து வாட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலமெண்ட்டுடைய பர்சன்டேஜ் கொடுக்காம கிராம் ஆஃப் த எலமெண்ட் கிவன். ஸோ எலமெண்ட்டுடைய மாஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டோட்டல் காம்பவுண்டுடைய மாஸ் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதை வச்சு நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இன் திஸ் ப்ராப்ளம் 4 grams of copper chloride on analysis was found to contain 1.890 gram of copper, 2.110 gram of chlorine. What is the empirical formula of copper chloride அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ இந்த எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா முன்னே பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் ஆஃப் த எலமெண்ட் கிவன் கொஸ்டினில், அதுக்கப்புறம் மாலிகுலர் மாஸ் கொடுத்துருந்தாங்க, நம்ம மாலிகுலர் ஃபார்முலா ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ எம்பிரிக்கல் ஃபார்முலா ஃபைண்ட் அவுட் பண்ணா கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் த எலமெண்ட் தெரிஞ்சிருக்கணும். பட் இங்கே வந்து எலமெண்ட்டுடைய பர்சன்டேஜ் கொடுக்கல, அந்த கரஸ்பாண்டிங் எலமெண்ட்டுடைய கிராம்ஸ் மாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணுறது என்ன அப்படின்னா calculation of percentage of the different element. ஸோ கொடுத்துருக்கூடிய எலமெண்ட்டுடைய பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். பர்சன்டேஜ் calculated from individual element and the compound mass of the compound. சரிங்களா? ஸோ அப்போ percentage of copper in copper chloride அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணுறோம், கிவன் மாஸ் டிவைடட் பை weight of the copper chloride, அதாவது இண்டிவிஜுவல் எலமெண்ட் weight of the individual element divided by weight of the compound, weight of the individual element divided by weight of the compound into 100. அப்போ இண்டிவிஜுவல் எலமெண்ட் அப்படிங்கிறது காப்பர், weight of the compound அப்படிங்கிறது weight of copper chloride 4 gram. அப்போ இண்டிவிஜுவல் எலமெண்ட்டுடைய வெயிட் காப்பருக்கு 1.890. ஸோ 1.890 divided by 4 into 100 equal to 47.3%. ஓகேங்களா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் குளோரின் இன் காப்பர் குளோரைட். அப்போ வெயிட் ஆஃப் குளோரின் டிவைட் பை வெயிட் ஆஃப் காப்பர் குளோரைட். குளோரின் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 2.110, வெயிட் ஆஃப் த காப்பர் குளோரைட் 4 into 100. அப்போ 2.110 divided by 4 into 100 52.7. ஸ்டெப் 2ல் எம்பிரிக்கல் ஃபார்முலா கால்குலேட் பண்ணுறோம். சேம் ஸ்டெப் தான் லாஸ்ட் நம்ம வீடியோவில் பார்த்தது. எலமெண்ட் கொடுத்துருக்கோம், percentage of the element, atomic mass, percentage of the element is divided by atomic mass to give moles, number of moles. அப்போ இந்த காப்பர்னுடைய மோல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 0.74. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குளோரினுடைய நம்பர் ஆஃப் மோல்ஸ் பார்த்தீங்கன்னா 1.48. ஸோ அப்போ சிம்பிள் ரேஷியோ ஆர் மோல் ரேஷியோ ஆர் அட்டாமிக் ரேஷியோ வேணும்னா நம்ம கொடுத்துருக்க நம்பர் ஆஃப் மோல்ஸில் எது ஸ்மாலஸ்ட் வேல்யூவோ அந்த ஸ்மாலஸ்ட் வேல்யூவால் எல்லா எலமெண்ட்டுடைய நம்பர் ஆஃப் மோல்ஸையும் டிவைட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதே மாதிரி டிவைட் பண்ணுறோம். 0.74 divided by 0.74 1.47 divided by 1.48 divided by 0.74 அப்படின்னா 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ 2. அப்போ சிம்பிளஸ்ட்
ஹோல் நம்பர் ரேஷியோ அப்படின்னா இங்கே எல்லாமே ஹோல் நம்பராக வந்திருக்கனால நம்ம 1 and 2 கொடுத்துருக்கோம். ஸோ சிம்பிளஸ்ட் ஹோல் நம்பர் ரேஷியோ ஆஃப் various atom is copper and chlorine as 1:2. So empirical formula of the compound is CuCl2. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மாஸ் கொடுத்துருந்தா எப்படி எம்பிரிக்கல் ஃபார்முலா கால்குலேட் பண்ணுறது? சப்போஸ் மாஸ் கொடுத்துருந்து மாலிகுலர் ஃபார்முலா கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபர்தரான நம்ம யூஸ்வல் மெத்தட் தான். அதுக்கப்புறம் மாலிகுலர் மாஸ் கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா வெப்ப டென்சிட்டி கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நம்ம எண் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி யூஸ்வலான மெத்தடில் போட்டு மாலிகுலர் ஃபார்முலாவும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். மாலிகுலர் ஃபார்முலாவை எப்படி அசைன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்த்தோம். ஏன்னா கெமிஸ்ட்ரி அப்படின்னாவே, கெமிக்கல் காம்பவுண்ட் அப்படின்னாவே மாலிகுலர் ஃபார்முலா தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த மாலிகுலர் ஃபார்முலாவை நம்ம பர்சன்டேஜ் வச்சு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, இந்த மெத்தடை வச்சு ஃபர்தராக வேறு மாதிரியான கொஸ்டின் கேட்டால் கூட நாம் சால்வ் பண்ணுற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கு நான் கேரண்டி. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். இப்போ பார்த்ததை விட வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரியாக்ஷன்ஸ். நீங்கள் வந்து 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் ரெடாக்ஸ் ரியாக்ஷன் டாபிக் படிச்சுட்டு வந்திருக்கீங்க. ஸோ அதை பற்றின நாலேஜ் கொஞ்சமாவது உங்களுக்கு இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ இல்லைனா திரும்ப ரிமைன் பண்ணுறேன். அதிலிருந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு நாலேஜ் இப்போ கெயின் பண்ணிக்க போகிறீங்க. நீட் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ ரெடாக்ஸ் ரியாக்ஷனை பற்றி பார்க்குறோம். இந்த ரெடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னா நீங்கள் யூஸ்வலாக நீங்கள் நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்கக்கூடியது தான். இரும்பு வந்து துருப்பிடிக்கிறது, ரஸ்டிங் ஆஃப் அயன். சரிங்களா? ரஸ்டிங் ஆஃப் அயன், எல்பிஜி கேஸ் வீட்டில் எரியுது. சரிங்களா? இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு எரிதலுமே, இப்போ விறகு எரியுது, எல்பிஜி கேஸ் எரியுது, இதெல்லாமே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெடாக்ஸ் ரியாக்ஷன் தான். சரி, ஆக்சிடேஷன். இப்போ சிம்பிளாக சொல்ல போனால் நம்ம மீன் ரோஸ்ட், வறுவல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, மீன் வறுவல், மீன் ரோஸ்ட் எடுக்கிறோம் இல்லையா, ஃபிஷ் ரோஸ்டிங், அதுவே ரோஸ்டிங் அப்படின்னாவே ஆக்சிடேஷன் தான். ஸோ அப்போ நீங்கள் அந்த எண்ணெயில் மீன் வந்து வேகும்போது என்னென்னு சொல்லலாம், நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட போய் அம்மா இது உங்களுக்கு மீன் பொரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, ஆமாம் பாருங்கள் உங்களுக்கு வந்து மீன் வந்து ஆக்சிடைஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அது வந்து ஆக்சிடேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரோஸ்டிங், வறுத்தல் அப்படிங்கிற கான்செப்ட் உண்டு. சரிங்களா? ஸோ அப்போ அந்த ஆக்சிடேஷன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சயின்டிஸ்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் ஸ்டடிட் பை ஏர்லி சயின்டிஸ்ட் வேர் தோஸ் தட் இன்வால்வ் ஆக்சிஜன். ஃபஸ்ட்டு வந்து சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆக்சிடேஷன்னா ஆக்சிஜன் தான் இன்வால்வ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எல்லா கம்பஷன் ரியாக்ஷன்ஸும், கம்பஷன்ஸ் ஆஃப் ஃபியூவல் அண்ட் த ரியாக்ஷன்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ் வித் ஆக்சிஜன் to give oxides were described by the word oxidation. சரிங்களா? ஸோ ஆக்சிடேஷனுங்கிற வேர்டு எதை டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னா இந்த ஃபியூவல்ஸ் எரியிறது, சரிங்களா, மெட்டல் ஆக்சிஜனோடு சேர்ந்து மெட்டல் ஆக்சைடு தருது, இதெல்லாம் இண்டிகேட் பண்ணுறதுக்காக தான் ஆக்சிடேஷன் அப்படிங்கிற வார்த்தையை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நாளடைவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேருந்து ஆக்சிடேஷன் அப்படிங்கிறத என்னென்ன சயின்டிஸ்ட் எப்படி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சிடேஷன் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் டாபிக் தம்பி. கொஞ்சம் கவனமாக கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாகிடும். 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் உங்களுக்கு நீங்கள் கேர்லெஸ்ஸாக விட்டுருந்தீங்க அப்படின்னா ஹையர் செகண்டரியில் ஈஸியாகிடும். சரிங்களா? நம்ம புக்கில் இருக்கிறது காட்டிலும் உங்களுக்கு அட்வான்ஸாக தான் நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன். உங்களுக்கு நீட்டுக்கு இது கம்பல்சரி யூஸ் ஆகும், 100% யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ ரெடாக்ஸ் ரியாக்ஷன், ஆக்சிடேஷன் அண்டு ரிடக்ஷன். சரிங்களா? எல்லா கெமிக்கல் ரியாக்ஷனும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரெடாக்ஸ் ரியாக்ஷன். அதே சமயத்தில் எல்லா கெமிக்கல் ரியாக்ஷனும் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்ல முடியாது. நான் எக்ஸாம்பிள்ஸுக்கு நான் அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மெனி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இன்வால்வ் வித் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் ஒன் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் டு அனதர். தீஸ் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ரியாக்ஷன்ஸ் ஆர் டேர்ம்ட் ஆக்சிடேஷன், ரிடக்ஷன் ஆர் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ரெடாக்ஸ் ரியாக்ஷனில் என்னென்ன கான்செப்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். கிளாசிக்கல் கான்செப்ட், மாடர்ன் கான்செப்ட், வேலன்சி கான்செப்ட், ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட் கான்செப்ட். ஸோ கிளாசிக்கல் கான்செப்ட், மாடர்ன் கான்செப்ட், வேலன்சி கான்செப்ட், ஆக்சிடேஷன் நம்பர் கான்செப்ட். ஸோ வாட் இஸ் கிளாசிக்கல் கான்செப்ட்? ஸோ கிளாசிக்கல் கான்செப்டில் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் பற்றி என்ன சொல்கிறாங்க சயின்டிஸ்ட், நம்ம கெமிஸ்ட் அப்படிங்கிறத பார்ப்போமா? ஸோ நம்ம வந்து படிக்கும்போது நம்மளையே ஒரு கெமிஸ்டாக நீங்கள் வந்து உருவகிச்சுக்கிட்டு படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை ஒரு சப்ஜெக்டாக பார்க்காதீங்க. சரிங்களா? நீங்கள் ஒரு லைவாக நீங்கள் ஒரு லெபார்ட்டரியில் இருந்துட்டு பண்ணுற மாதிரி பாருங்கள். சரிங்களா? ஸோ
கிளாசிக்கல் சப்ஸ்டன்ஸில் ஆக்சிடேஷன் என்னன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன், addition of electronegative element, removal of electropositive element, increment of oxidation state of electropositive element, increment of oxidation state of electropositive element. சரிங்களா? ஸோ ஒவ்வொன்றா பார்ப்போம். addition of oxygen, இது உங்களுக்கு லோயர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க. addition of oxygen, removal of hydrogen. ஸோ தேர்ட் கான்செப்டும் நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் படிச்சிருக்கீங்க. எலக்ட்ரானிக் கான்செப்ட், அடிஷன் ஆஃப் அதாவது கெயின் ஆஃப் எலக்ட்ரான், லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் சொல்லிட்டு நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் படிச்சிருக்கீங்க. இந்த 3 கான்செப்டும் உங்கள் 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது, நான் பார்த்துருக்கேன். சரிங்களா? ஸோ அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னா ஆக்சிடேஷன், அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன், ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னா ரிடக்ஷன். இதை வந்து நீங்கள் ஆல்ரெடி உங்கள் புக்கில் 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் படிச்சிருக்கீங்க. திரும்ப நான் எக்ஸாம்பிள்ஸோட நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறேன், அவ்வளோதான். மோர் தென் கான்செப்ட் சொல்ல போகிறோம், அவ்வளோதான். அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், இப்போ பாருங்க மெக்னீசியம் ஆக்சிஜனோட கம்பைன் ஆச்சுன்னா மெக்னீசியம் ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது இல்லையா? மெக்னீசியம் ரியாக்ட் வித் ஆர் பர்ன்ஸ் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் மெக்னீசியம் ஆக்சைடு. ஓகேங்களா? அப்போ மெக்னீசியத்தோட ஆக்சிஜன் போய் கம்பைன் ஆகிருக்கு இல்லையா? ஸோ அப்போ இது அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் சொல்லலாமா? த சேம் வே கார்பன் கம்பைன் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் carbon dioxide, nitrous acid combines with oxygen to form nitric acid. So nitrous இருந்து nitric ஆ மாறுது. So acetaldehyde oxidized to form acetic acid. So பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ரியாக்டன்ட் சைடு இருக்கக்கூடிய அந்த ஒரு காம்பவுண்டை காட்டிலுமே ஒரு ஆக்சிஜன் எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. அந்தந்த ப்ராடக்ட் மெக்னீசியத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிஜன் எக்ஸ்ட்ரா இருக்குது, காப்பரில் ஆக்சிஜன் எக்ஸ்ட்ரா இருக்குது, நைட்ரஸ் ஆசிட்லேருந்து நைட்ரிக் ஆக்சைடு வரும்போது எக்ஸஸாக ஆக்சிஜன் ஆட் ஆகிருக்கு. அசிட்டால்டிகைடிலிருந்து எத்தனைன்னு சொல்லிட்டு நீங்கள் கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்டில் படிச்சிருக்கீங்க. ஸோ அசிட்டிக் ஆசிட்டாக கன்வெர்ட் ஆகுது. எல்லாத்துலேயுமே அப்படின்னா எக்ஸஸாக ஒரு ஆக்சிஜன் ஆட் ஆகிருக்குது இல்லையா? ஸோ இவ்வளோ தான் இந்த பிக் கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்து ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னாலும் உங்களுக்கு ஆக்சிடேஷன் தான். ஸோ அதை எப்படி பார்க்குறேன்னு பாருங்கள். H2S + Cl2, ஹைட்ரஜன் சல்ஃபைட் + குளோரின் டு ஃபார்ம் ஹைட்ரஜன் குளோரைட் அண்ட் சல்ஃபர். ஸோ இப்போ H2Sலேருந்து ஹைட்ரஜனை எலிமினேட் பண்ணிவிட்டு நம்ம ரியாக்ஷன் எழுதியிருக்கோம். H2S லாஸ் ஹைட்ரஜன். அந்த H2Sல இருக்கிற ஹைட்ரஜன் லாஸ் ஆகிறதுக்கு காரணமாக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தா குளோரின். ஸோ அப்போ H2S லாஸ் ஆகுனா அது ஆக்சிடேஷன் சொல்லுவோம். H2 லாஸ் ஆச்சுன்னா அது ஆக்சிடேஷன், ஹைட்ரஜன் ரிமூவ் ஆச்சுன்னா அது ஆக்சிடேஷன். ஸோ அப்போ ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகிறதுக்கு காரணமானது யார்? குளோரின். ஸோ அப்போ ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாமா? ஸோ குளோரின் ஆக்ட் ஆஸ் ஏ ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஹியர் ஆக்சிஜன் ஆக்ட் ஆஸ் ஏ ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸ்டார் போட்டிருக்கிறது எல்லாமே ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஏன்னா ஆக்சிடேஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸுக்கு பேர் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். திரும்ப நம்ம வந்து இந்த டாபிக் வரும்போது ரிமைண்ட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4HI மாலிகுல் கம்பைன்ஸ் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் 2H2O + அயோடின். அப்போ ஹெச்ஐயிலிருந்து ஹைட்ரஜன் அயோடைடிலிருந்து ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகிருக்கு. ஸோ அப்போ இது ஆக்சிடேஷனா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜிங்க் + 2HCl, ஜிங்க் குளோரைட் + H2. ஸோ ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகிருக்கு. இதெல்லாமே அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். நெக்ஸ்ட் இந்த கான்செப்ட் தான் உங்களுக்கு நியூ ஒன், அடிஷன் ஆஃப் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட். அடிஷன் ஆஃப் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட்னா உங்களுக்கு சிம்பிளாகவே பீரியாடிக் டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ் பிளாக், டி பிளாக், பி பிளாக், எஃப் பிளாக்னு சொல்லிட்டு லோயர் கிளாஸில் படிச்சுட்டு வந்திருப்பீங்க. இதில் இந்த பி பிளாக்ல வரக்கூடிய அந்த பீரியாடிக் டேபிளில் ரைட் சைடு, பீரியாடிக் டேபிளில் ரைட் சைடு வர்றது மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நான் மெட்டல்ஸ்ன்னு படிச்சுட்டு வந்திருப்பீங்க. அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட்ஸ். ஸோ அடிஷன் ஆஃப் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட். உங்கள் பீரியாடிக் டேபிளில் ரைட் சைடு இருக்கிறது எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட்டுன்னு வச்சுங்க. எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட் அப்படின்னா என்னென்னா எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அதுக்கு இருக்கும். எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட் அட்ராக்ட்ஸ் த எலக்ட்ரான் பேஸ். எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட் அட்ராக்ட்ஸ் த எலக்ட்ரான் பேஸ். ஞாபகம் வச்சுங்க, ஃபர்தராக நம்ம பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் வரும்போது பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட் தான். ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா பீரியாடிக்
டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா 16th குரூப்பில் இருக்குது இல்லையா? ஸோ அதுவும் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட் தான். அதனால் இங்கேயே அந்த எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட் அப்படிங்கிற கான்செப்ட் வந்துருச்சு. நம்ம ஜஸ்ட்டு அந்த ஹெட்டிங் போட்டு சொல்கிறோம், அவ்வளோதான் வித்தியாசம், ஒன்றும் இல்லை. ஸோ அப்போ அயன் வந்து பார்த்தீங்கன்னா சல்ஃபருங்கிற எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட்டோட ஆட் ஆகிருக்கு. அயன் அடிஷன் டு சல்ஃபர், அப்போ FeS அப்படிங்கிற காமன் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ சல்ஃபருங்கிறது எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட், அப்போ FeSன்னு ஃபார்ம் ஆயிருக்கு. ஈவன் சொல்ல போனால் Fe + Oன்னு போட்டாலும் FeO ஃபார்ம் ஆகும். Fe + O ஆக்சிஜனோட கம்பைன் ஆச்சுனாலும் அது எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட் தான் ஆக்சிஜன். அப்போ அதுவும் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் தான். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டின் குளோரைட். இங்கே டின் குளோரைடு அப்படிங்கிறது ஸ்டானஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே டின் இருக்கிறது +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஃபர்தராக நம்ம வரும்போது பார்க்கலாம். இங்கே டின்னோட 2 குளோரின் தான் இருக்குது, ப்ளஸ் குளோரினை ஆட் பண்ணுறோம். குளோரின் அப்படிங்கிறது எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட் தான். அப்போ 2 குளோரின் ஆட் ஆகும்போது SnCl4. ஸோ அடிஷன் ஆஃப் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட். தென் ஃபெரஸ் குளோரைடோட குளோரின் ஆட் ஆகிருக்கு, ஃபெரிக் குளோரைட். இட் இஸ் ஆல்சோ கால்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட், அடிஷன் ஆஃப் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட் அண்ட் ஆக்சிடேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட். எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட் ரிமூவ் பண்ணுறதும் உங்களுக்கு ரெடாக்ஸ் ரியாக்ஷன், ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் தான். ஸோ அப்போ சோடியம் அயோடைடை ஹைட்ரஜன் பெராக்சைடு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா சோடியம் அயோடின்லேருந்து ரிமூவ் ஆகுது பாருங்கள். சோடியம் அயோடினிலிருந்து ரிமூவ் ஆகி சோடியம் ஹைட்ராக்சைடாக ஃபார்ம் ஆகிடுச்சு, அயோடின் செப்பரேட்டாக வெளியே போயிடுச்சு. சரிங்களா? ஸோ அப்போ சோடியம் அப்படிங்கிறது எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட். எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னே பீரியாடிக் டேபிளில் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட் ரைட் சைடு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ லெஃப்ட் சைடு இருக்கிறது என்ன? ஸ்டார்டிங்கில் எஸ் பிளாக் எலமெண்ட், அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு வந்திருப்பீங்க இல்லையா? அப்போ அதை தான் நம்ம என்னென்னு சொல்லணும், எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட். ஸோ எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட் அப்படின்னா எந்த அளவுக்கு ஈஸியாக எலக்ட்ரான் லாஸ் பண்ணி பாசிட்டிவ் சார்ஜை அட்டைன் பண்ணிக்குதோ அந்த அளவுக்கு பாசிட்டிவ் கேரக்டர் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதுதான் எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட். தென் ஃபர்தர் எக்ஸாம்பிள் 2K2MnO4 பொட்டாசியம் மேங்கனேட் ரியாக்ட் வித் குளோரின் டு ஃபார்ம் பொட்டாசியம் குளோரைடு அண்ட் பொட்டாசியம் பர்மாங்கனேட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா KMnO4லேருந்து நாம் K2MnO4லேருந்து கேவை ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். ஸோ 5th கான்செப்ட் பார்த்தீங்கன்னா increment of oxidation state of electropositive element. So 5th concept oxidation la increment of oxidation state of electropositive element. So அப்ப பாத்தீங்கன்னா Sn+2 ல இருந்து Sn+4 ஆ மாறி இருக்கு. அப்ப +2 ல இருந்து +4 oxidation state increase ஆயிருக்கு இல்லையா? oxidation state அப்படிங்கிறது அந்த எலமெண்ட் உடைய எவ்வளோ எலக்ட்ரான் லாஸ் பண்ணிருக்கு அப்படிங்கிறது தான். எவ்வளோ எலக்ட்ரான் லாஸ் பண்ணிருக்கு, எவ்வளோ எலக்ட்ரான் கெயின் பண்ணிருக்கு அப்படிங்கிறது தான் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆர் ஆக்சிடேஷன் நம்பர் அப்படிங்கிறது. ஸோ இங்கே டின் வந்து +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. ஏன்னா குளோரினுக்கு -1, ஸோ 2 குளோரின் அப்படிங்கும்போது -2, ஸோ -2 இஸ் பேலன்ஸ்டு பை +2. அப்போ டின் Snக்கு வந்து பார்த்தீங்கன்னா +2ங்கிற ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குளோரினுக்கு -1னா 4 குளோரின் இருக்குது. இப்போ -1 × 4 -4 Snக்கு அப்போ என்ன இருக்கணும்? -4 இஸ் நியூட்ரலைஸ்டு பை +4. அப்போ இங்கே Snuடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2, இங்கே Snuடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் +4. சரிங்களா? ஸோ இப்போ சிம்பிளாக ஆக்சிடேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்டன்ஸ் விச் பிரிங்ஸ் ஆக்சிடேஷன் நோன் as ஆக்சிடைசிங் ஏஜென்ட். சரிங்களா? திரும்ப ஆக்சிடைசிங் ஏஜென்ட் என்னன்னு திரும்ப பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கிளாசிக்கல் கான்செப்டில் ரிடக்ஷன்னா என்னன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாமா? பாருங்கள், ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னா சிம்பிள் தான். காப்பர் ஆக்சைடு கார்பன் ஆட் பண்ணும்போது காப்பர் ஆக்சைட்லேருந்து ஆக்சிஜன் ரிமூவ் ஆகி காப்பர் மட்டும் தனியாக இருக்குது. காப்பர் ஆக்சைட்லேருந்து ஆக்சிஜன் ரிமூவ் ஆகிட்டு காப்பர் மட்டும் தனியாக இருக்குது. நெக்ஸ்ட் காப்பர் ஆக்சைடில் H2 ஆட் பண்ணிங்க அப்படின்னா H2O ஃபார்ம் ஆகிட்டு காப்பர் தனியாக ரிமூவ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஜிங்க் ஆக்சைடு ப்ளஸ் ஹைட்ரஜன், ஜிங்க் ப்ளஸ் H2O, வாட்டர் ப்ளஸ் கார்பன் கிவ்ஸ் கார்பன் மோனாக்சைடு அண்ட் H2. ஸோ இங்கே வந்து ஸ்டீம், வாட்டரை வந்து ஸ்டீமாக யூஸ் பண்ணுறோம், கார்பன் கோக்கை யூஸ் பண்ணுறோம். ரெண்டும் கம்பைன் ஆகும்போது கார்பன் மோனாக்சைடு அண்டு ஹைட்ரஜன் கிடைக்குது. இந்த மிக்சர் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு அண்ட் ஹைட்ரஜனை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா வாட்டர் கேஸ். இது திரும்ப உங்களுக்கு வந்து 4th லெசன் ஹைட்ரஜன் லெசனில் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வாட்டர் கேஸ்,
ஸோ வாட்டர் கேஸ் அப்படிங்கிறது கார்பன் மோனாக்சைடு அண்ட் ஹைட்ரஜன். வாட்டர் கேஸுங்கிறது என்னங்க? கார்பன் மோனாக்சைடு அண்ட் ஹைட்ரஜன். ஸோ Fe3O4 plus 4H2 gives 3Fe plus 4H2O. அப்போ அயன் ஆக்சைடுலேருந்து இது மிக்சட் ஆக்சைடுன்னு சொல்லுவோம். ஸோ அயன் ஆக்சைடுலேருந்து ஆக்சிஜன் ரிமூவ் ஆயிருக்கு. ஸோ இது ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். N2ஓட ஹைட்ரஜன் சேர்த்தோம்னா அம்மோனியா ஃபார்ம் ஆயிருக்கா? நைட்ரஜன் ப்ளஸ் ஹைட்ரஜன் கிவ்ஸ் அம்மோனியா. H2 ப்ளஸ் சல்ஃபர் கிவ்ஸ் H2S. சரிங்களா? அப்போ இங்கே சல்ஃபர் வந்து சல்ஃபரோட ஹைட்ரஜன் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ H2S. அப்போ அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ரிடக்ஷன். தென் H2 ப்ளஸ் Cl2 ப்ளஸ் H2 gives 2HCl. அப்போ இங்கேயும் சிஎலோட ஹைட்ரஜன் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கான்செப்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நீங்கள் நெக்ஸ்ட் கான்செப்ட் கூட யூஸ் பண்ண முடியும். இது நாட் ஓன்லி அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், நீங்கள் வந்து அடுத்த கான்செப்ட் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ எலக்ட்ரானிக் கான்செப்ட் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா நான் திரும்ப உங்களுக்கு சொல்லும்போது அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரான் நெகட்டிவ் எலமெண்ட். எலக்ட்ரான் நெகட்டிவ் எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள் HgCl2 HgCl2. அப்போ 2HgCl2னா 4 குளோரின் இருக்குது. அதோட டின் குளோரைடு ஆட் பண்ணும்போது Hg2Cl2. இங்கே ரிடக்ஷன் ஆஃப் மெர்க்குரிக் குளோரைடு. மெர்க்குரிக் குளோரைடு அப்படிங்கிறது இதுதான். HgCl2 அப்படிங்கிறது மெர்க்குரிக் குளோரைடு. HgCl2 அப்படிங்கிறது மெர்க்குரிக் குளோரைடு. அப்போ மெர்க்குரிக் குளோரைட்லேருந்து Hg2Cl2 மாதிரி இருக்குது. அப்போ எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா FeCl3. H2 ஆட் பண்ணும்போது FeCl2 மாறுது இல்லையா? முன்ன பார்த்தீங்கன்னா FeCl2 குளோரின் ஆட் பண்ணும்போது FeCl3 மாறுதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் இந்த எக்ஸாம்பிள் ஆக்சிடேஷனில். இப்போ ரிடக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா FeCl3 ஹைட்ரஜன் ஆட் பண்ணும்போது FeCl2 மாறுது. ஸோ FeCl2ல ஒரு குளோரின் வந்து பார்த்தீங்கன்னா FeCl3ல இருக்கிறத காட்டிலும் குறைவாக தான் இருக்குது. ஸோ அப்போ இது ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரோ நெகட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லலாமா? எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட். அப்போ ஹைட்ரஜனை ரிடக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் அடிஷன் ஆஃப் எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட். ஸோ எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட்டை ஆட் பண்ணுறோம். அப்போ எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட் ஆட் பண்ணுறோன்னா CuCl2 ப்ளஸ் Cu காப்பர் குளோரைடோட காப்பர் ஆட் பண்ணுறோம். ஸோ இங்கே குப்ரிக் குளோரைடு, இது காப்பர் ஆட் பண்ணும்போது குப்ரஸ் குளோரைடாக மாறுது. சரிங்களா? அப்போ காப்பர் குளோரைடோட இன்னொரு காப்பர் ஆட் பண்ணும்போது Cu2Cl2 மாறுது. அப்போ இங்கே 1 காப்பர் இது இருக்குது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 காப்பர் ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ அப்போ அடிஷன் ஆஃப் எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட். திஸ் இஸ் ஆல்சோ reduction reaction. 2HgCl2 plus SnCl2 Hg2Cl2 plus SnCl4. ஸோ எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட் ஆட் பண்ணியிருக்கோமா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணுற மாதிரி பார்த்தோம். அதே எக்ஸாம்பிள் தான். இங்கே 1 Hg இருக்குது, இங்கே 2 Hg இருக்குது. ஸோ திஸ் இஸ் எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட். ஸோ 1 Hg, இங்கே 2 Hg. அப்போ அடிஷன் ஆஃப் எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட் அப்படிங்கிறது சூட் ஆகுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரிமெண்ட் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட். டிக்ரிமெண்ட் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட். பாருங்கள், CuO plus C gives Cu plus CO. அப்போ காப்பர் ஆக்சைடோட கார்பன் ஆட் பண்ணும்போது காப்பர் ஆக்சைடு கார்பனோட கம்பைன் ஆகி கார்பன் மோனாக்சைடாக மாறுது, காப்பர் செப்பரேட்டாக வருது. ஸோ இங்கே காப்பருடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2, இங்கே காப்பருடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0. அப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2லேருந்து 0 மாறி இருக்கா? ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் டிக்ரீஸ் ஆகிருக்கா? ஸோ அதுதான் டிக்ரிமெண்ட் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட். இங்கே பாருங்கள், FeCl3ல ஃபெரிக் குளோரைட் +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் ப்ளஸ் H2S ஆட் பண்ணும்போது Fe + 2Cl2 Fe + 2Cl2 இருக்கு. அப்போ Feங்கிற +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு வந்துருச்சா? இங்கே Feங்கிறது +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கா? ஸோ அப்போ +3 +2, அப்போ +3லேருந்து +2 மாறி இருக்கிறதுனால இது reduction reaction. அப்போ டிக்ரிமெண்ட் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட். ஸோ இப்போ சிம்பிளாக சொல்ல போனால், அப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆக்சிடேஷன், ஆக்சிடேஷன் ஸ்டேட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ரிடக்ஷன். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா பாசிட்டிவில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும், இல்லைன்னா நெகட்டிவில் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். ஸோ இது ஃபர்தராக நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது எலக்ட்ரானிக் கான்செப்ட் தான். இருந்தாலும் இங்கே திரும்பவும் சொல்கிறேன், ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆக்சிடேஷன், ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ரிடக்ஷன். ஓகேங்களா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு இதுக்கு வாங்க.
ஸோ மாடர்ன் கான்செப்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடர்ன் கான்செப்ட் எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடர்ன் கான்செப்ட் வந்து எலக்ட்ரானிக் கான்செப்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மாடர்ன் கான்செப்ட் நம்ம என்னன்னு சொல்கிறோம், எலக்ட்ரானிக் கான்செப்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ எலக்ட்ரானிக் கான்செப்ட் பேஸ்டு ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிடேஷன் தெளிவாக கவனிச்சிங்க. ஸோ சிம்பிள் தான், இதை மிஸ் பண்ணிங்கன்னா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதே நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். டோட்டல் கெமிஸ்ட்ரியை கூட சொல்கிறேன் சரிங்களா. ஏன்னா கெமிஸ்ட்ரியில் இருக்க எல்லா ரியாக்ஷனுமே ரிடாக்ஸ் ரியாக்ஷன் தான். அதுக்குன்னு எல்லாமே ரிடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்ல முடியாது சரிங்களா. எல்லா ரியாக்ஷனுமே மேக்ஸிமம் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் கிடையாது. ஸோ ரெண்டுமே கலந்து தான் வருது. நான் இந்த வீடியோவை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ரிடாக்ஸ் ரியாக்ஷனா என்ன, அது எல்லாமே ரிடாக்ஸ் ரியாக்ஷனா, கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே ரிடாக்ஸ் ரியாக்ஷனா இல்லையா அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள்ஸோடு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னா ஆக்சிடேஷன் என்ன சொல்கிறாங்க மாடர்ன் கான்செப்டில் அப்படின்னா, லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் சொல்லிட்டு நீங்கள் லோயர் கிளாஸில் படிச்சிருக்கீங்க 10th ஸ்டாண்டர்டில். ஸோ மெட்டல் நியூட்ரல் ஆட்டமாக இருக்குது. ஸோ ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணுறதுக்கு எலக்ட்ரான்னா சிம்பிள் இ மைனஸ். ஸோ இங்கே மைனஸ் சிம்பிள் எதுக்கு போட்டிருக்கேன்னா, ரிமூவ் ஆகுறது லாஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்காக இந்த மைனஸ் சிம்பிள் போட்டிருக்கேன். ஸோ எம் 1 எலக்ட்ரான் லாஸ் பண்ணும்போது எம் ப்ளஸ், எம் அதே இன்னொரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணும்போது எம் 2 ப்ளஸ், அகெயின் 1 எலக்ட்ரான் லாஸ் பண்ணும்போது எம் 3 ப்ளஸ், அகெயின் 1 எலக்ட்ரான் லாஸ் பண்ணும்போது எம் 4 ப்ளஸ். இது நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் நினச்சிட்டு இருப்பீங்க, லாஸ் ஆனால் நம்ம நெகட்டிவில் தானே சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு கான்செப்ட் சொல்கிறேன், அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, சோடியம் கூட வேணாம், நம்ம லித்தியம் எடுத்துக்கலாம். லித்தியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அட்டாமிக் நம்பர் 3 தான். லித்தியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அட்டாமிக் நம்பர் 3 தான். அட்டாமிக் நம்பர் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு எலக்ட்ரான் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்போ அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். அப்போ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ஈக்குவல் டு அட்டாமிக் நம்பர் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் 3 அப்படின்னு வச்சுங்க, இது நியூக்ளியஸில் தான் இருக்கும். ஸோ அட்டாமிக் நம்பர் 3 அப்படின்னா ப்ரோட்டான். 3 ப்ரோட்டான்ஸ் வந்து நியூக்ளியஸில் இருக்கும்போது உங்களுக்கு 3 எலக்ட்ரான்ஸ் வந்து அவுட்ரு செல்லில் ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அவுட்ரு செல்லிருந்து நீங்கள் ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ லித்தியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ப்ரோட்டான் 3 எலக்ட்ரான் இருக்குது. லித்தியத்தில் 3 ப்ரோட்டான் 3 எலக்ட்ரான் இருக்குது. நான் ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரோட்டான் எவ்வளவு இருக்கும், 3 ப்ரோட்டான்ஸ் அப்படியே தான் இருக்கும். ஏன்னா 3 ப்ரோட்டான்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் நியூக்ளியஸ், அதில் எந்த சேஞ்ச் இருக்காது சரிங்களா. அப்போ ப்ரோட்டான்ஸ் 3 தான் இருக்குது. 3 எலக்ட்ரான் அவுட்டர்மோஸ்ட் ஷெல்லிருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா 2 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். ஆனால் ப்ரோட்டான் வந்து 3 இருக்கும். அப்போ 2 எலக்ட்ரான்ஸோட கம்பேர் பண்ணும்போது 3 ப்ரோட்டான்ஸ், அதாவது ஒரு ப்ரோட்டான் எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா. இப்போ ப்ரோட்டான் அப்படிங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ் இல்லையா. ஸோ அதுதான் அந்த பாசிட்டிவ் சார்ஜ். ஓகேங்களா. ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. அப்படி என்ன கான்செப்ட் அப்படின்னா, 3 ப்ரோட்டான் 3 எலக்ட்ரான். எலக்ட்ரான்ங்கிறது நெகட்டிவ் சார்ஜ், ப்ரோட்டான் அப்படிங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணும்போது ப்ரோட்டான் எந்த விதத்துலையும் சேஞ்ச் ஆகாது சரிங்களா. அப்படி இருக்கும்போது 3 எலக்ட்ரானில் ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிங்கன்னா ப்ரோட்டான் அப்படியே தான் இருக்கும், 3 ப்ரோட்டான். அப்போ 2 எலக்ட்ரான்ஸோட கம்பேர் பண்ணும்போது ஒரு ப்ரோட்டான் எக்ஸஸாக இருக்குது. அந்த ஒரு ப்ரோட்டான் அப்படிங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ், அந்த பாசிட்டிவ் சார்ஜ் தான் இது. ஸோ தென் செகண்ட் எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணும்போது 2 பாசிட்டிவ் சார்ஜ் எக்ஸ்ட்ரா இருக்கும், 2 ப்ரோட்டான்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குமா. அப்போ 2 ப்ரோட்டான், அப்போ M2 ப்ளஸ். ஸோ 3 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணும்போது 3 ப்ரோட்டான் அங்கே இருக்கும், அப்போ M3 ப்ளஸ். 3 பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் சப்போஸ் அதர் எலிமெண்ட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்கும் பொழுது நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸும் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ண பாசிட்டிவில் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண பாசிட்டிவில் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ரிமூவ் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா. ஸோ அப்போ எம் ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணிச்சுன்னா எம் ப்ளஸ், செகண்ட் எலக்ட்ரான் லாஸ் பண்ணிச்சுன்னா M2 ப்ளஸ், தேர்ட் எலக்ட்ரான் லாஸ் பண்ணிச்சுன்னா M3 ப்ளஸ், ஃபோர்த் எலக்ட்ரான் லாஸ் பண்ணிச்சுன்னா M4 ப்ளஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே கான்செப்ட் தான். ஆல்ரெடி எலக்ட்ரான் எக்ஸஸாக இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம இந்த மாதிரி சொல்கிறோம் அப்படின்வா. பாருங்க, எக்ஸஸாக எலக்ட்ரான் இருக்குது M பவர் -4. -4னா 4 எலக்ட்ரான் எக்ஸஸாக இருக்குது. ஸோ 4 எலக்ட்ரான் எக்ஸஸாக இருக்குது, ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணுது அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ் தான் குறையுது. அப்போ M -3. இப்போ -4 ஹை வேல்யூவா -3 ஹை வேல்யூவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா -3 தான் ஹை வேல்யூ. அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுதா. அப்போ திஸ் டென்ஸ் கோஸ் டு இன்க்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர்.
அப்போ m-4 ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணிச்சுன்னா m-3 அகெயின் ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணிச்சுன்னா m⁻², அகெயின் ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணிச்சுன்னா m⁻1, அகெயின் ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணிச்சுன்னா m⁻0. ஸோ எல்லா எலக்ட்ரான் லாஸ் ஆகிடுச்சு. அப்போ 4 எலக்ட்ரான் லாஸ் ஆகிடுச்சு m⁻0. சரிங்களா? ஸோ இதுதான் ஆக்சிடேஷன். எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் பாருங்கள். mg 2 எலக்ட்ரான் லாஸ் பண்ணுது பாருங்கள். அதே சமயத்தில் நான் இங்கே வந்துட்டு அந்த ஏரோ மார்க்கில் கீழே போட்டிருக்கேன். ஸோ இந்த ஏரோ மார்க் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா கிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கிவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ ஏரோ மார்க் கீழே நெகட்டிவ் சைன் போட்டால் ரிமூவ் ஆகுதுன்னு அர்த்தம். அதே சமயத்தில் ப்ராடக்ட் சைடு, ஸோ லெஃப்ட் சைடு இருக்கிறதெல்லாம் ரியாக்டன்ட் நம்ம சொல்லுவோம், ரைட் சைடு இருக்கிறதெல்லாம் ப்ராடக்ட் நம்ம சொல்லுவோம். ஸோ ப்ராடக்ட் சைடு நம்ம எழுதணும் அப்படின்னாலும் ரிமூவ் ஆகுது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ mg2+ மாறும்போது 2 எலக்ட்ரான் லாஸ் பண்ணியிருக்கு. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா மெக்னீசியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்போ 12 எலக்ட்ரான்ஸ் 12 புரோட்டான்ஸ், 12 புரோட்டான் 12 எலக்ட்ரான்ஸ். இப்போ 2 எலக்ட்ரான் லாஸ் ஆகிடுச்சு. அப்போ 10 எலக்ட்ரான்ஸ் 12 புரோட்டான்ஸ் தான் இருக்கும். அப்போ 12 புரோட்டான்ஸ்னு சொல்லும்போது 10 எலக்ட்ரான்ஸோட கம்பேர் பண்ணும்போது 2 புரோட்டான்ஸ் அதிகமாக இருக்குது இல்லையா? புரோட்டான்ஸ்னு என்ன சார்ஜ் நான் சொன்னேன்? பாசிட்டிவ் இல்லையா? ஸோ அந்த +2 எக்ஸஸாக இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் mg⁻+2. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா fe⁻2+, fe⁻2+, அகெயின் லாஸ் 1 எலக்ட்ரான்ஸ் fe⁻3+. ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? இங்கே பாருங்கள், H2O ஹைட்ரஜனுக்கு சார்ஜ் +1. சரிங்களா? ஆக்சிஜனுக்கு சார்ஜ் வந்து -2. ஸோ -2லேருந்து 0 மாதிரி இருக்குது. எலமெண்டல் ஸ்டேஜில் மாலிகுலர் ஸ்டேட்டில் அந்த காம்பவுண்டுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0. இது மறுபடியும் நம்ம வந்து ஹவு டு அசைன் த ஆக்சிடேஷன் நம்பர் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்க்கலாம். ஸோ இங்கே ஆக்சிஜன் O2 மாலிகுலர் இருக்கிறதுனால ஆக்சிடேஷன் நம்பர் 0. அப்போ -2லேருந்து ஸோ oxidation state of oxygen in water molecule -2. So here product side oxygenக்கு oxidation number 0. So இங்கே பார்த்தீங்கன்னா குளோரினுக்கு வந்து -1 இருக்கு. அப்போ 2 எலக்ட்ரான் 2 குளோரின், அப்போ 2- அப்படிங்கும்போது 2 எலக்ட்ரான். அந்த 2 எலக்ட்ரான் லாஸ் ஆச்சுன்னா குளோரின் கேஸாக ரிமூவ் ஆகிடும். நமக்கு 2 எலக்ட்ரான் வெளியே வருது இல்லையா? ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆக்சிடேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபர்தராக நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த இதில் நம்ம சில கால்குலேஷன் பார்ப்போம். நெக்ஸ்ட் ரிடக்ஷன், மாடர்ன் கான்செப்ட். அக்கார்டிங் டு மாடர்ன் கான்செப்ட் ரிடக்ஷன் என்ன? ஸோ ரிடக்ஷன்னா கெயின் ஆஃப் எலக்ட்ரான். ரிடக்ஷன் அப்படின்னு என்னங்க? கெயின் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ m+ 1 எலக்ட்ரான் கெயின் பண்ணிச்சுன்னா m⁻, அது அகெயின் 1 எலக்ட்ரான் கெயின் பண்ணிச்சு ப்ளஸ் சைன் அப்படிங்கிறது கெயின் பண்ணிக்குது அப்படிங்கிறத போட்டிருக்கோம். அப்போ ரிமூவ் ஆகுதுன்னா ஏரோ மார்க்குக்கு கீழே நெகட்டிவ் சைனில் எழுதுவோம். அடிஷன் ஆகுது அப்படின்னா ஏரோ மார்க்குக்கு மேலே பாசிட்டிவ் சைன் போட்டு எழுதணும். அப்போ ப்ளஸ் எலக்ட்ரான்னா m⁻2-, அகெயின் ஒரு எலக்ட்ரான் ப்ளஸ் ஆகுதுன்னா m⁻3-. அதே சமயத்தில் ஆல்ரெடி பாசிட்டிவ் சார்ஜில் இருக்குது, எலக்ட்ரான் கெயின் பண்ணிக்குது அப்படின்னா m3+, 1 எலக்ட்ரான் ஆட் ஆகுதுன்னா அது m2+ மாறிடும். அகெயின் 1 எலக்ட்ரான் ஆட் ஆகுதுன்னா m+, அகெயின் ஒரு எலக்ட்ரான் ஆட் ஆகுதுன்னா m. ஸோ இதுதான் ரிடக்ஷன். எக்ஸாம்பிள் பாருங்கள். Sn⁴+ ப்ளஸ் 2 எலக்ட்ரான் ஆட் ஆகும்போது பாசிட்டிவில் 2 பாசிட்டிவ் குறையுதான், டிக்ரீஸ் ஆகுதான். ஸோ Sn4+, Sn2+. ஸோ ரிடக்ஷன் அப்படின்னா முன்னாடி நம்ம என்ன சொன்னோம்? இங்கே பாருங்கள், இந்த கான்செப்டில் டிக்ரிமெண்ட் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட் சொல்லியிருந்தோமா? இங்கே சூட் ஆகுது பாருங்கள். அப்போ Sn+4 Sn+2 மாறும்போது 2 எலக்ட்ரான் கெயின் பண்ணுது. 2 எலக்ட்ரான் கெயின் பண்ணிக்கிறதுனால ஆக்சிடேஷன் நம்பர் குறையுது. ஏன்னா பாசிட்டிவ் போய் 2 எலக்ட்ரானை பேலன்ஸ் பண்ணுது, 2 புரோட்டானை பேலன்ஸ் பண்ணுறதுனால நமக்கு Sn2+ மாறுது. இது ஸ்டானிக் அயான், இது ஸ்டானஸ் அயான். நெக்ஸ்ட் அதே பாருங்கள், வாட்டர் மாலிக்யூலில் நம்ம முன்னாடி சொன்ன அதே எக்ஸாம்பிள்ஸ். H2O ஆக்சிஜன் -2, ஹைட்ரஜனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா +1 நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ 2 ஹைட்ரஜனுக்கு +2. அப்போ 2 எலக்ட்ரான் ஆட் பண்ணும்போது H+ 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணிக்கிட்டு H2O மாறுது. சரிங்களா? அதே மாதிரி ClO- Cl ஆக்சிடேஷன் ஸ்டேட் +1. ஃபர்தராக ஆக்சிடேஷன் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுல நான் இதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ClO- எலக்ட்ரானை ஆட் பண்ணும்போது குளோரினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் +1. சரிங்களா? ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணும்போது அது -1 மாறுது.
சரிங்களா? அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ் ஆகிருக்கா ப்ளஸ் ஒன்லேருந்து மைனஸ் ஒன்றுக்கு. MnO4 மைனஸில் Mnக்கு ப்ளஸ் 7, MnO4 மைனஸில் Mnக்கு ப்ளஸ் 7, இங்கே Mnக்கு ப்ளஸ் 6. அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ் ஆகிருக்கா? ஸோ இதை வந்து நீங்கள் ஃபர்தராக நான் உங்களுக்கு கால்குலேட் பண்ணி காட்டுறேன். ஸோ இதை அப்படியே மனசில் வச்சுருங்க, வீடியோவும் திரும்ப பாருங்கள், உங்களுக்கு புரியும். அந்த கான்செப்ட் பார்த்த பிறகு இந்த வீடியோவிலையும் பாருங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் கான்செப்ட் என்னென்னா வேலன்சி கான்செப்ட். வேலன்சி கான்செப்ட் ஆல்ரெடி பார்த்ததே தான். ஸோ கான்செப்ட் மட்டும்தான் மாற்றுறோம், நேம் மட்டும்தான் மாற்றுறோம். இப்போ வேலன்சி கான்செப்டில் ஆக்சிடேஷனை என்ன சொல்கிறாங்கன்னா மேலே பார்த்து அதே தான்ப்பா. இன்க்ரீஸ் இன் பாசிட்டிவ் வேலன்சி அண்ட் டிக்ரீஸ் இன் நெகட்டிவ் வேலன்சி. பாருங்கள் Mg ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0, Mg ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0, அது ஆக்சிஜனோடு சேர்ந்துன்னா MgO. இப்போ Mgனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் ப்ளஸ் 2 மாதிரி தான். ஸோ Mgனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் ரியாக்டன்ட் சைட் 0, ப்ராடக்ட் சைட் Mgனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் ப்ளஸ் 2. அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிருக்கா? கீழே ரிடக்ஷனில் பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் இன் பாசிட்டிவ் வேலன்சி அண்ட் இன்க்ரீஸ் இன் நெகட்டிவ் வேலன்சி. இப்போ பாருங்கள் Hg ப்ளஸ் 2ல் ப்ளஸ் 2லேருந்து Hg2 பவர் ப்ளஸ் 1 மாதிரி இருக்கா? அப்போ ப்ளஸ் 2லேருந்து ப்ளஸ் 1 மாதிரி இருக்குது. ஸோ டிக்ரீஸ் ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ் ஆகிருக்கா? அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ் ஆச்சுனால இப்போ நம்ம என்ன சொன்னோம்? ரிடக்ஷன் தான் சொன்னோம். டிக்ரீஸ் பாசிட்டிவ் வேலன்சி அப்படின்னாலும் ரிடக்ஷன் தான், இன்க்ரீஸ் நெகட்டிவ் வேலன்சினாலும் ரிடக்ஷன் தான். இப்போ பாருங்கள் Cl2 இருந்து இங்கே வந்து Cl4 மாதிரி இருக்குது. SnCl2ல் Cl2 இருந்து Cl4 மாதிரி இருக்கு இல்லையா? அப்போ -2 இருக்குது, இங்கே -4 இருக்குது Clக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா கான்செப்டும் ஒன்றுலேருந்து ஒன்று லிங்க் ஆகி வர்றது தான். எதுவுமே தனிப்பட்ட முறையில் இது வேறு அது வேறு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஒன்றுக்கு ஒன்று கம்பேர் பண்ணி பாருங்கள். ஹெட்டிங்கை பேஸ் பண்ணி ஒரு கான்செப்ட்டுக்கு சொல்கிறதையும் இன்னொரு கான்செப்டில் சொல்கிறதையும் கம்பைன் பண்ணி பாருங்கள், ரெண்டுமே கரெக்டாக இருக்கும். அப்படி கம்பைன் பார்த்து ரெண்டுமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது உங்களால் ஜட்ஜ் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் இதை ப்ராப்பராக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் 4th கான்செப்ட் ஃபர்தராக நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா?